GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. INDICUS admira நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓ சங்கர் வந்து சின்ன படம் பண்ணுறாரா, லவ் ஸ்டோரி பண்ணுறாரா, பார்க்கலாமே எப்படி இருக்கும் இது. அந்த மாதிரி க்ளீனாக வந்து அவர் சொல்லிட்டாருன்னா ஐ திங்க் எனிபடி வில் அக்செப்ட் எனி திங். சங்கர் படம்னாலே ஹைப் இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஹீ ஹாஸ் எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் ஓவர் 30 years. ரஹ்மானை பற்றி சொல்கிறாங்கல்ல, ஓ இப்போ வந்து இந்த பாட்டு நல்லா இல்லை சம்திங் லைக் தட். இல்லை ரஹ்மான் 90s ரஹ்மான் மாதிரி இல்லை 90s ரஹ்மான் மாதிரி. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஐ டோன்ட் நோ. பிகாஸ் ஐ தாட் அட்ரங்கி ரே சவுண்ட் ட்ராக் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சவுண்ட் ட்ராக். தட் இஸ் வை ட்ரெய்லர் கட்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது வந்து கொஞ்சம் அடல்ட் மூவியாக இருக்குமா, இல்லை குடும்பத்தோடு பார்க்குற படமாக இருக்குமா, தென் யூ ஆர் கைண்ட் ஆஃப் கிரியேட்டிங் தட் எக்ஸைட்மெண்ட். வாட் இஸ் கமல்ஹாசன் டூயிங்? நீங்கள் ஒரு கமல் படத்துக்கு வந்தால் அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுதான் வந்து அதோட யூஎஸ்பி. இப்போ ரஜினிகாந்த் அதுக்கு என்னன்னா, தே வாண்ட் டு see ரஜினிகாந்த் in every movie. He knows his audience so well. You're on the internet, you've probably seen videos of wonderful locations, this, that and all that. ஒரு படத்தை தான் நான் போய் பார்க்கணுங்கிறது இல்லை. ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நம்ம படத்தை பற்றி மேக்கர்ஸ் சைட்லேருந்து பார்த்தோம். இப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த டைரக்டர் இது பண்ணால் நான் பார்க்க மாட்டேன், இந்த டைரக்டர் இது பண்ணால் ஓகே எனக்கு நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் எங்கேயோ இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் ஏன்னா சில சீன்ஸ் வந்து ஜவானில் வந்து நம்ம பார்த்த மாதிரி தான் வந்து லைட்டாக இருந்தது. ஜவானில் இது மாதிரிலாம் சீன்ஸ் இருந்ததில்ல, ஜவானில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கல்ல அப்படின்ட்டு. சம்வேர் ஜவான் வந்து ஹிந்தியில் ஒர்க் ஆச்சு. இப்போது அந்த மாதிரி நான் கேட்குறேன் சார், இப்போது இந்த டைரக்டர் இது பண்ணால் எனக்கு நான் பார்க்க மாட்டேன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இது வந்து இந்த டைரக்டருக்கு நம்ம ஓகே இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் இப்போ வந்து ஐ திங்க் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கௌதம் வந்து வெந்து தண்ணினதுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ பீப்புள் டிடன்ட் சே ஐயோ இது என்ன இவர் வந்து ஒரு சிட்டி அர்பன் ரொமான்ஸ் பண்ணால் தான் நம்ம பார்ப்போம், நம்ம இது வந்து ஏற்றுக்க மாட்டோம். தட் ஃபில்ம் டிட் வெல். எஸ் சார், பட் பாவக்கதைகள்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருந்தது இல்லை சார்? வென் அவர் வந்து அந்த கிராமத்து சைடில் கொஞ்சம் இல்லை. பட் இது வந்து அது ஓடிடி. நான் தியேட்டரில் சொன்னேன். சி வாட் இஸ் ப்ரூஃப்? ஓடிடியில் ப்ரூஃபே கிடையாது. சி ஓடிடியில் வந்து ஒரு படம் when they say we have no way of measuring whether a film is a hit or not, because அவங்க சொல்லுவாங்க 5 million views something like that, பட் எவ்வளோ பேர் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பார்த்தாங்கன்னு we don't know. அந்த 5 million வியூனா 5 million வியூ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க 1 minute பார்த்தாங்களா, 1 minute பார்த்தாங்களா, 5 minutes பார்த்தாங்களா, half an hour பார்த்தாங்களா, ஃபுல் படம் பார்த்தாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ we don't know. ஸோ இந்த ஓடிடி விட்டுருங்க, பிகாஸ் தெர் இஸ் நோ மெஷரிங். அட்லீஸ்ட் நம்ம we don't know. Maybe the OTT guys know because they have the back end data. நம்ம கிட்ட கிடையாது. ஸோ we don't know whether ஓடிடியில் வந்து ஒரு படம் சூப்பராக ஹிட் ஆச்சுன்னா ஐ டோன்ட் நோ. இட்ஸ் லைக் நிஜமாவே எந்த க்ரைட்டீரியன் வச்சு நீங்கள் ஹிட் ஆகுது. தியேட்ரிக்கல் ஹிட்னா யூ நோ, பிகாஸ் இது அட்லீஸ்ட் இந்த படம் வந்து இந்த ஷேர் வந்தது, இந்த படத்துக்கு இந்த ஷேர் வந்து யூ நோ தீஸ் டீட்டெயில்ஸ். பிகாஸ் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் சப்போஸிங் ஒன் guy says you share 20 crore, another guy says 22 crore, third guy says 18 crore, fourth guy says 19 crore. So அந்த தோராயமா அந்த ரேஞ்சில் அது வந்திருக்கு. So you kind of know that has done these reasonably well. So that is what I'm saying. So when Gautam does this, it's accepted. So I think people just look for a movie that involves them. But அதுவே வந்து if you sell it properly, let's say tomorrow Shankar is making a low budget movie, as long as the promotionsல நான் பண்ணுற முதல் லோ பட்ஜெட் மூவி, நான் வந்து இது பண்ணியிருக்கேன், இதை ட்ரை பண்ணியிருக்கேன், நான் வந்து இது பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், நான் வந்து இதில் பிரம்மாண்டம், நான் இல்லை எல்லாரும் பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து விலகி போக போகிறேன், இது அந்த மாதிரி க்ளீனாக வந்து அவர் சொல்லிட்டாருன்னா பீப்புள் சி. as long as what is most important is தியேட்டருக்குள்ளே போகிறப்போ உங்கள் மைண்ட் செட் என்ன, what are you expecting and going. As long as that is clearly established and that is in sync with the movie, I think anybody will accept anything. அந்த சிங்க் இல்லை. சப்போஸிங் நீங்கள் வந்து ஒரு கதையை வந்து லவ் ஸ்டோரி மாதிரி காமிச்சிருக்கீங்க, பட் ஆக்சுவலி நீங்கள் ஸ்க்ரீனுக்கு போனால் அது ஒரு மர்டர் ஸ்டோரி. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஐ வாண்ட் டு see a nice லவ் ஸ்டோரின்னு உள்ளே போகிறீங்க, திடீர்னு பார்த்தா என்னடா அது அந்த லவ் ஸ்டோரி இருக்குது, ஆனால் ட்ரெய்லரில் வந்து லவ் சீன்ஸ் மட்டும் காமிச்சிருக்காங்க, ஆனால் இங்கே பார்த்தா அந்த பாதியில் ஹீரோயின் செத்து போய்ட்றாங்க. If you do that, then you're like shit, I didn't come for this movie, I wanted another movie. So now most people, they will not say ஓ இது இந்த மாதிரி படமா, அப்போ நான் வந்து என்னோட I'll change my expectation and watch this film. நான் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. முக்கால்வாசி பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா டைரக்டர் தான் தப்பு பண்ணிட்டாரு. பிகாஸ் நான் இது வந்து லவ் ஸ்டோரி தானே, இதில் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வராரு.
as long as the expectations are set during the promotions, that is why I really feel that that promotional period, the trailer, this is a very important thing, because you're really selling giving an idea of இதுதான் இந்த படம், இந்த படம் உங்களை சிரிக்க வைக்கும், இந்த படம் உங்களை அழ வைக்கும், இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போயிடுவீங்க, இந்த படம் வந்து ஆக்ஷன் படம், இந்த மாதிரி ஆக்ஷன் நான் பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி ஒரு இப்போ ரீசெண்டாக அந்த கில்லுக்கு பண்ணாங்கல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்ஷன் இந்தியாவில் வந்ததே கிடையாது. ஸோ as long as you set the expectations of the audience and as long as the promotions that அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக இதாகிடுச்சுன்னா I think anybody can do anything. I don't think there is a problem. அப்போ இந்த ஓவர் ஹைப் அப்படிங்கிறதும் அந்த ப்ரமோஷன் பீரியட்ல தானே சார் வருது. சில நேரங்கள் அது டிசப்பாயின்மெண்ட்லயும் வந்து நோ அந்த ஹைப் வந்து அதுக்கு வந்து ஐ அம் சேயிங் that hype will be based on this. So the hype will be, ஓ சங்கர் வந்து சின்ன படம் பண்றாரா, லவ் ஸ்டோரி பண்றாரா, பார்க்கலாமே எப்படி இருக்கும், வாவ் சங்கர் இஸ் டூயிங் திஸ், லெட்ஸ் ஐம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ், ஐ ஹேவ் தட் ஹைப். சி சங்கர் படம்னாலே ஹைப் இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது, பிகாஸ் ஹீ ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப் ஓவர் 30 years. ஸோ தட் ஹைப் வில் பி தேர், தட் எக்ஸ்பெக்டேஷன் வில் பி தேர். ஸோ நானே வந்து I try to go as much as possible without reading much about a film, without இது பண்ணுற மாதிரி, without knowing much about a film. முடிஞ்சா ட்ரெய்லரை கூட பார்க்காம I try to go some, பட் இப்போ ஒரு சங்கர் படம்னு வந்துட்டா, லைக் ஒரு பெரிய டைரக்டரோட படம்னா யூ ஹாவ் அ சர்டன் எக்ஸ்பெக்டேஷன், யூ கேனாட் அவாய்ட் தட், பிகாஸ் ஒரு அவங்க ஒரு ரெப்புடேஷன் வந்து எவ்ரி ஃபில்ம் ஒவ்வொரு படமும் பண்ணி 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 தான் அந்த இதுக்கு வந்திருக்காங்க. இட்ஸ் லைக் இப்போ வந்து இப்போ இதை பற்றி சொல்கிறாங்கல்ல, ரஹ்மானை பற்றி சொல்கிறாங்கல்ல, ஓ இப்போ வந்து இந்த பாட்டு நல்லா இல்லை, சம்திங் லைக் தட். ஆக்சுவலி இட் மைட் பி அ டீசன்ட் சாங், பட் our expectation of Rahman is so much that sometimes you'll be like, it might be a perfectly okay song, but like because it's not sounding like my whichever generation of Rahman, supposing you're the early Rahman or the mid Rahman or the late Rahman, உங்களுக்கு வந்து அந்த இது மாதிரி kind of a thing. Because I thought the Atrangi Re soundtrack was a fantastic soundtrack. It's a fantastic soundtrack. Dil Bechara is a fantastic soundtrack. அது சவுண்ட்ராக்கே ரொம்ப நல்லா இருக்கும். பட் நிறைய பேர் வந்து இல்லை ரஹ்மான் 90s ரஹ்மான் மாதிரி, இல்லை 90s ரஹ்மான் மாதிரி, பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஐ டோன்ட் நோ. பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து திஸ் இஸ் அ சீரியஸ் ஃபில்ம், இட் ஹாஸ் அ சீரியஸ் சவுண்ட் ட்ராக். அட்ரங்கி ரே இஸ் அ சீரியஸ் ஃபில்ம் அண்ட் இட் ஹாஸ் அ சீரியஸ் சவுண்ட் ட்ராக். இட்ஸ் சீரியஸ் இமோஷனல் லவ் ஸ்டோரி. ஸோ அந்த சவுண்ட் ட்ராக் அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பாட்டெலாம், ஒரு ரெண்டு பாட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் அந்த மாதிரி. ஸோ as long as your expectations are set properly through the promotions and the trailer, I think that is why trailer cutting is a very important thing. That is ஒரு அளவுக்கு அந்த படத்தோட கதை என்ன, ஒரு அளவுக்கு இந்த படத்தோட டோன் என்ன, டோனாலிட்டி என்ன டெக்ஸ்சர், வாட் இஸ் த டோனாலிட்டி ஆஃப் திஸ் மூவி. இது வந்து கொஞ்சம் அடல்ட் மூவியாக இருக்குமா, இல்லை குடும்பத்தோடு பார்க்குற படமாக இருக்குமா, இல்லை இதுவாக இருக்குமா, அதுவாக, லைக் அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டா தென் யூ ஆர் கைண்ட் ஆஃப் கிரியேட்டிங் தட் எக்ஸைட்மெண்ட். See, so the trailers has two jobs. One is it has to create excitement for the movie, but it also has to prepare the audience for what kind of movie they are going to see. தியாகராஜன் குமார் ராஜா சார் வந்து அதை கரெக்டாக ட்ரெய்லர் பண்ணிடுவார். Yeah, so once that thing is there, then the audience is like, I'm hyped for this movie, பட் எனக்கு என்ன மாதிரி படங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ நான் அது போகிறப்போ எனக்கு அந்த டிஸ்கனெக்ட் வராது. அப்புறம் வந்து தென் இட் இஸ் அபவுட் த ஃபில்ம். அந்த படம் ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை. பட் நான் ஆரம்பத்திலே வந்து தே ஓன்ட் பி அ டிஸ்கனெக்ட் பிட்வீன் நான் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போகிறேன், படம் என்ன மாதிரி இருக்குங்கிறது. அது அட்லீஸ்ட் அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஐ திங்க் தட்ஸ் வாட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ டோன்ட் திங்க் டைரக்டர் வந்து இது பண்ணால் தான் எடுத்துப்பாங்க, அது பண்ணால் எடுத்து மாட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த ரியல் ட்ரூத். பிகாஸ் அப்படி பண்ணாங்க நீங்கள் ஆக்டர்ஸ் கூட சொல்லலாம்ல. லைக் there are certain actors who've done all kinds of roles. There are certain actors who've done like one kind of role. ரெண்டுமே அக்செப்ட் ஆயிருக்குல்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆஃப் செட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன் ப்ராப்பர்லி. இப்போ நீங்கள் ரஜினி கமலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கமல்ஹாசன் வந்து அவர் வந்து ஒரு ஆரம்பத்திலே அவர் வந்து நான் எல்லாமே பண்ணுவேன், நான் சிவாஜி கணேசன் ஸ்டைலில் நான் ஆக்ஷன் படமும் பண்ணுவேன், காமெடி படமும் பண்ணுவேன், சீரியஸ் படமும் பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நான் எல்லாத்துலேயும் ஏதாவது வித்தியாசம் பண்ணுவேன். ஸோ வாட் இஸ் கமல்ஹாசன் டூயிங்? ஹி செட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ் தட் நீங்கள் ஒரு கமல் படத்துக்கு வந்தால் அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுதான் வந்து அதோட யூஎஸ்பி. அந்த எக்ஸ்பெக்டேஷனே உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை முறியடிக்கிறது தான் என் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது அவரோட தியரி. இப்போ ரஜினிகாந்த் அதுக்கு என்னென்னா
I know my audience loves me. They want to see Rajinikanth in every movie. So அதே ரஜினிகாந்தை நான் எப்படி different கொஞ்சம் டிஃப்ரென்ஸோட ஒவ்வொரு படத்துலையும் காமிக்க முடியும். That becomes his specialty because he knows his audience so well that அவங்க வந்து they're coming to see the Rajinikanth that they love. So he wants to give that Rajinikanth in different flavors every time. So அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இப்போ நான் வந்து ஒரு ரஜினிகாந்த் போயிட்டு அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு சூப்பர் டீலக்ஸ் பண்ணார்னா I won't watch it because I'm going for a certain flavor of a movie star and திடீர்னு ஒரு படத்துக்கும் அவரோட இமேஜ்க்கும் சம்மந்தமே இல்லை. பட் சப்போஸிங் அந்த ட்ரெய்லர்லேயே வந்து அவர் வந்து நெவர் பிஃபோர் நான் வந்து ஒரு குமாரராஜா படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அதுதான் இந்த படம் அப்படின்னு ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டார்னா அவர் ப்ரொமோஷன்ஸ்லேயே வந்து அவங்க டைரக்டர் or somebody like that say, then people will slowly get excited because they will say okay, this is what the thing is. பட் அந்த ரிஸ்க் ஏன் இப்போ நடக்கிறது இல்லைன்னா பிகாஸ் people don't want, it's become very expensive to make films because the salaries of everyone is so high. And second thing is ஒரு படம் ஹிட் ஆகுது வந்து முன்னாடி வந்து ஒரு இவ்வளோ படம் கலெக்ட் பண்ணிச்சுன்னா போதும். இப்போ வந்து it has to collect this much because everything is so like inflated and everybody's in competition. Oh, நீ 1000 crores பண்ணியா, நான் வந்து 1200 crores பண்ணோம், நீ 1200 பண்ணியா, நான் வந்து 2000 crores பண்ணோம். அந்த மாதிரி ஒரு போட்டி வந்ததுனால everybody is trying to make bigger movies. So and படம் பார்க்கறதுமே நமக்கும் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுங்கிறதுனால தியேட்டர் உள்ள கூட்டிட்டு வரதும் அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் ஜாப் ஆயிடுச்சு. Right. See, that is why I always say that see நம்மள மாதிரி see for me as a critic, my way of looking at a film is not necessarily going to be the audience's way of living because அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு படம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் லெவலில் ஒரு படம் இருந்தால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ நான் ஒரு அவுட்டிங்காக போகிறேன், எனக்கு சும்மா ஏதோ கொஞ்சம் ஜாலியாக இருந்த சம் என்டர்டெயின்மெண்ட் ஆர் என்கேஜ்மெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜா, சம் பீப்புள் லைக் இட், some people might say, ஐயோ எனக்கு இந்த வயலன்ஸ் என்னால் தாங்க முடியல, நான் வெளியே போகிறேன். They might just walk out of the movie. That doesn't mean they didn't like the movie. They didn't like the flavor. They might, if that flavor did not work for them. Maybe on the particular day la kuda avangalukku adu work ஆகாம maybe somebody they're just coming from a hospital or something like that after something and they recover, they don't want to see blood. Yeah, true. adu kuda irukla. So it's such a strange thing. So you can't put it all on a director or that one thing or something like that. I think as long as so let's like you said, Indian is a still remembered movie. Like Indian 2 வந்து like they still made a very decent amount of money. So let's see what happens. I think இப்போ 2.0 இந்த இடத்துல எனக்கு 2.0 ஒர்க் ஆச்சு சார். ஏன்னா வந்து அதில் நிறைய புது விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சுது. சேம் அந்த பழிவாங்கிற அந்த கதையாக இருந்தால் கூட அந்த குட்டி ரோபோட்ஸ் வருது, கடைசியில் பெருசாக அந்த ரோபோட்ஸ் வருது, பியாண்ட் லார்ஜர் தேன் லைஃபாக இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பிரம்மாண்டம் ப்ளஸ் புதுசான விஷயங்கள், லென்த் ஆஃப் த மூவி, அது எதுவும் பெருசா வந்து மக்களுக்கு இதுவா இல்லைன்னு நினைக்கிறேன். See, I think that is what I'm telling you. See, when it's a sci-fi movie, sci-fi you can expand to anything. See, one of my favorite Shankar set pieces is the ending of Robo, the Endran. அந்த ரோபோ வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கும், இதுவா இருக்கும், திடீர்னு it become like multiple guns வரும், இது பண்ணும் அது பண்ணும், like that imagination is crazy. It's super amazing. You know, it's like எப்படிலாம் I still remember watching it in a theater, Satyam or something like that, the first when it came out and it's like, oh my god, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு like it was so wild and inventive and எனக்கு அந்த இது கூட ரொம்ப what is that song? அதிரடிக்காரன். That is a fantastic song. அது வந்து wow, that's a Shankar set piece because they've used Rajinikanth to the maximum. they ஒரு western மாதிரி, ஒரு இது மாதிரி, ஒரு அது மாதிரி, அது நம்ம பார்க்கும்போது it's such a lovely interesting song because there's something happening new that you haven't seen in a song before. But in the calendar songல வந்து all those calendar girls are dancing and it's like okay, whatever, like அந்த ஸ்டெப்ஸ் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அந்த இடமும் ஒன்றும் பெருசாக இதுவாக இல்லை. Just like you're just seeing something, and it's like I think songs are like you really have to know, like the audience. I don't think they have the patience for this
சாங்ஸ் நாட் எனிமோர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படமே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, like that is why I argue with a lot of people about when they see a movie on OTT, they'll say நீங்கள் என்ன இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, நான் இப்போ தான் படம் பார்த்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. I agree 100% that my opinion and your opinion can vary. அது வேற விஷயம். But if you're seeing it in OTT and ஒரு சீன் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னா you forward by 10 seconds or something like that, you keep doing that, part வந்ததுன்னா you completely forward, you're getting a very different film. You're seeing it in a very different way than I did in a theater as a continuous thing. So அப்படி தான் பட் இப்போ நிறைய பேர் படம் பார்க்குறாங்க. That's how people see movies these days la. So அப்படி vice versa case கூட ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார். தியேட்டர்ல ஒர்க் ஆகாத படம் OTT-ல just because we skip the boring parts, they'll say நல்லா தான இருக்கு, same thing. இப்போ பர்టిక్యులர்லி இந்தியன் 2 சொல்லும்போது சங்கர் சார் ஓட USP, சங்கர் சார் ஓட அந்த சங்கர் சார் படங்கள்ல இருக்கிற அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் அது எல்லாமே we are all now used to, and we are சேச்சுரேட்டட்னே சொல்லலாம் இல்லையா சார். போதும் வேற ஏதாவது பண்ணுங்க சார் அப்படிங்கிற ஒரு and also see actually அது கூட இல்லை, பிகாஸ் இப்போ ஹிச்காக்னா அவரோட என்டையர் கரியர் வந்து ஒரு innocent man is followed by the police but the actual guilty guy is somewhere else. That was his format. But every film looked different. That was a very standard thing that he liked to do. But every film looked different, felt different, because ஒன்று வந்து ஃபாரின் அஃபேர்ஸில் இருக்கும், ஒன்றில் வேறு ஏதாவது இருக்கும், த லைக் ஒரு திங் ஒன்றில் சீரியல் கில்லராக இருக்கும், அந்த மாதிரி லைக் சைக்கோ, அந்த மாதிரி. தட்ஸ் நாட் திஸ் டெம்ப்ளேட், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ அவருக்கு என்னென்னா இப்போ திகில் படம்னா ஹிச்காக் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்காக அந்த திகில்லையே வெவ்வேறு ஃப்ளேவர் இருந்ததில்ல. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆன்டி கரப்ஷன் ஆர் ஆன்டி வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, தட்ஸ் இஃப் தட் இஸ் வாட் you're interested in, that's fine, but you have to find different ways of doing it, and also different, because it's very dangerous to get stuck in one zone, and that's very difficult also, because எவ்வளோதான் நீங்கள் புதுமைகள் பண்ணுவீங்க. See, நீங்கள் பாய்ஸ் வந்து that was a different movie, that was like a departure, but then a lot of people said, ஐயோ சங்கர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்களா, அவரையே இந்த மாதிரி இந்த ஜோனுக்குலாம் போகிறாரு. ஐக்கே வந்து நிறைய அந்த மாதிரி காமெண்ட்ஸ் வந்தது இல்லை சார். பட் ஐ இஸ் ஆல்சோ விஜிலன்ட் கில்லர்ல. பட் ஒரு பர்பஸ் வந்து ஒரு லவ்வா தானே சார் அங்கே மெயினான ஒரு இது இருந்தது. லவ்க்காக அப்படி பண்ணும்போது இது சங்கர் படம் மாதிரியே இல்லையே, என்னது லவ்லாம் காட்டுறாங்க. The thing is, it's like sometimes you get stuck. See, that's why I feel that you can't make like the same kind of movies all the time. ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். And I think after Indian 3 Game Changer or whatever it is, I have an interest in Game Changer because Karthik Subbaraj apparently gave the basic story, and so I like Karthik's work, so எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. But Indian 3, fingers crossed. Indian 1 versus Indian 2 அப்படினா என்ன, how do you like to இது தமிழ் question conclude? அப்படி இல்லை சார், ஜென்ரலாக சம்வேர் சப்கான்ஷியஸாக கனெக்ட் பண்ண தான் தோணுது. அண்ட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அன்னியனே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இந்தியனுக்கு. ஒரு அதில் சொன்ன டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சம்வேர் எங்கேயோ திஸ் அன்னியன் இஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் சேனாபதியில் எங்கேயோ கேட்டிருக்காரு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்தியன் 2 எடுத்திருக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஜென்யூனாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காக கேட்குறேன், இந்தியன் 1 versus இந்தியன் 2 அப்படின்னா versus எந்த விதத்தில் கேட்குறீங்க? எல்லா விதத்துலையும் சொல்லுங்கள் சார். See, I feel that the sequel kind of makes sense, but in the idea for any, see, இது சீக்வலுங்கிறது ஒரு புது விஷயமே கிடையாது. See, the 1960s 70sல பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்னு ஒரு சார்ல்டன் ஹெஸ்டன் நடித்த ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீரீஸ் ஆச்சு. For years and years and years, nobody touched that. திடீர்னு 2014 or 15 they rebooted it, and started with that James Franco kind of a thing with superb the Caesar character. இன்னி மட்டும் ஓடிட்டு இருக்காது. War of the I think the new one is called the War of the Planet of the Apes or whatever it is. No, I think that is the earlier one, but இப்போ ஒன்று இருக்கு. So the reboot series franchise இதெல்லாம் வந்து it's normal everywhere. So you want to make a sequel to Gentleman, you want to make a sequel to Kadalan, you want to make a sequel to this, anything is valid, because
like it's a property. Why do people make sequels? Because இந்த கேரக்டர்ஸ் மக்கள் ரெஜிஸ்டரான கேரக்டர். ஆமா, இவங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மக்கள் ஏத்துக்கிட்ட கேரக்டர்ஸை நான் வந்து ஐ எம் டேக்கிங் தம் ஃபார்வர்ட். பட் தென் யூ ஹேவ் டு டேக் இட் ஃபார்வர்ட் இன் அ வே தட் ஜஸ்டிஃபைஸ் த நீட் ஃபார் அ சீக்வல். நீங்கள் சும்மா அதே படத்தை ரீமேக் பண்ணுறீங்கன்னா எனக்கு பிகாஸ் இந்த படத்தில் நான் வந்து வர்மம் கேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், அந்த ஒரு கான்செப்ட் ஜென்ரலாக இருக்கே தவிர வேற ஒன்றும் பெருசாக இதில் இதுவாக இல்லை. ஸோ சி அதை நம்பியே வந்து எல்லா செட் பீஸும் ஓட்டியிருக்காங்க. அண்ட் ஸோ ஐம் லைக் அந்த ஷெட் ஃபைட்லாம் லைக் ஐடியலி இட் ஷுட் ஹவ் பீன் லைக் வாவ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கணும். பட் யூ டோன்ட் கெட் தட். ஐ டோன்ட் நோ வை, எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அது ரொம்ப லேட்டா வேற வருதுல சார். ஆல்ரெடி அவங்க ரொம்ப தூரம் ஓட்டிட்டு மெட்ரோலாம் உள்ள போயிட்டு திருப்பி வெளில வந்து அந்த ரோட்ஸ்லயே நிறைய டிராவல் பண்ணி ஆக்சுவலி இந்தியன் தாத்தாக்கு டயர்ட் ஆச்சோ இல்லையோ, நமக்கு வந்து actually tired ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட் அரைவ் going on and on and on and on. So it's like let's look forward to Indian 3 and game changer நினைக்கிறேன். See, I also think that you know see, everybody slips up once in a while. So it's like so and so director's over, gone. I don't know why that's a very pessimistic way to look at it. ரொம்ப like negativity it's like, see, like everybody has, you know, slips up once in a while and kind of a thing. But இது வந்து எனக்கு like one thing that I think this Indian 2 tells you is that sometimes when you stay to the formula for too long or a template for too long, then it becomes konjam like you know like எப்படி வந்து reality check மாதிரி. It becomes a reality check because it's like, first of all, in the template, you know, valid, does it still work? Does it you know like are today's people, like the majority of the people that go to the theaters, do they still care about this template? இப்போ பாட்டு அந்த பிரம்மாண்டம் அதெல்லாம் do they still matter? See, because ஒரு காலத்தில் வந்து the logic was, இப்போ வந்து இது வந்து ஹிந்தியில் ஆரம்பிச்சது. when Raj Kapoor went and made Sangam in 1964, it was extensively shot in Europe and people went again and again to those movies because appala the people could not go abroad. So for them, seeing these Alps and something அதே மாதிரி தமிழில் வந்து ஸ்ரீதர் சிவந்தமன் பண்ணும்போது அந்த சுவிட்சர்லாண்ட்லாம் போயிட்டு it was like, oh my god, it's like, you know, that was like அதே மாதிரி உலகம் சுற்றும் வாலிபன் ஜப்பான் போயிட்டு ஏதோ some expo and all that. இன்னைக்கு வந்து பார்த்தா people might even laugh because it's like என்ன இதெல்லாம் போய் இதுக்கெல்லாம் போய் இது பண்ண, because today people are not, even if you haven't traveled, you're on the internet, you've probably seen videos of wonderful locations, this that and all that. ஒரு படத்தை தான் நான் போய் பார்க்கணுங்கிறது இல்லை. You have seen so many things. You might have seen it in National Geographic, you could have seen it in ஒரு ரீல்ஸ், எது வேணால் பார்த்துருக்கலாம், ஒரு மீமில் பார்த்துருக்கலாம், ஒரு இதில் பார்த்துக்கலாம், ஒரு ஸ்க்ரீன் சேவரில் பார்த்துக்கலாம். You don't need to go to that extent. So that logic of நான் இதை காட்ட போகிறேன், நான் வந்து like I'm going to make it larger than life. If it deserves larger than life, sure. But just ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நினச்சி பாருங்களேன், when was the last time you saw தமிழில், ஹிந்தியில், தெலுங்கில், கன்னடாவில், மலையாளமில் ஒரு நார்மல் படம் ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஸ்டைலில், ஒரு சங்கர் ஸ்டைலில் லாஸ்ட் டைம், சங்கரை தவிர எப்போ உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா? let's leave out things like பாகுபலி, பொன்னியின் செல்வன், because இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல். ஸோ அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் லைக் ஃபிக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ். பட் அதை விட்டுருங்க. I'm talking about like set in this world, like our world kind of a thing, our social kind of a thing. உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா சார்? No, I'm remembering odd movies like Rangasthalam, where there is like big song and dance sequence and things like that and all that, or big staging. Pushpala, I'm remembering some big staging, larger than life. But there's a very ஒரு மாதிரி raw இருக்கு, like raw and like it looks raw, whereas இதில் எல்லாமே very polished இருக்கு. I think people have lost interest in that super polished music video மாதிரி like நான் காமிக்க போகிறேன். I think they've lost it.
லைக் அ திங். பிகாஸ் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் சாங்ஸ் யூஸ் டு பி லிட் அ சர்டன் வே, சாங்ஸுக்காகவே தனியாக லைட்டிங் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் லைக் இட்ஸ் கோயிங் அலாங் இன் அ நேச்சுரல் வே. பட் கட் பண்ணா எங்கேயோ காவாலா ஒர்க் ஆகுதே சார். பட் காவாலா இஸ் ஒர்க்கிங் பிகாஸ் இட் இஸ் அ சிச்சுவேஷன் இன் த சாங். அவங்க ஒரு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த ஷூட்டிங் இட்ஸ் நாட் லைக் சும்மா வந்து என் கனவுல வந்து ஒரு டான்ஸ் நடக்குது அந்த மாதிரி இல்லை. அந்த அவங்க யாரையோ தேடி போகிறாங்க, அந்த ஷூட்டிங்கில் அது தட் இஸ் வாட் தட் சிச்சுவேஷன் இஸ். இட்ஸ் அ சிச்சுவேஷனல் ஐட்டம் சாங். இட்ஸ் அன் ஐட்டம் சாங் ஷுர். பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் போட்டு ரஜினிகாந்தையும் அந்த சாங்கில் போட்டு ஆட வச்சு தே ட்ரைங் டு இன்டெகிரேட் தட் சாங் இன் டு த மூவி. இட்ஸ் நாட் அப்படியே தனியாக நிற்கிற ஒரு பாட்டு இல்லை. லைக் சி வாட் இதில் என்ன நான் சொல்கிறேன்னா, அந்த கேலண்டர் பாட்டில் நீங்கள் அந்த பாட்டு எடுத்துட்டா கூட அந்த தட் கில்லிங் ஆஃப் தட் கை இஸ் ஸ்டில் பாசிபிள். அந்த பாட்டை வச்சு தான் நீங்கள் வந்து இது வரணுங்கிறது இல்லை. ஸோ தட் ஸ்டாண்டலோன் சாங் தட் இஸ் ஒரு பாட்டை தூக்கலான்னா அது தட் மீன்ஸ் தட் சாங் இஸ் நாட் அ ப்ராப்பர் இது படத்தோட தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல்வேஸ் a pleasure. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.